உலகம் ஃபுல்லாக இருக்கிற என்னுடைய சீடர்களும் பக்தர்களும் அனைவரும் இந்த சாய் தர்மா டிவியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் வரவேற்பு கொடுங்க. இன்னும் மேலும் அவருக்கு ஊக்கத்தை அளிக்கும் போது இன்னும் பல நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு பல விஷயங்கள் வெளியே வர இருக்கிறது. அதுக்காக எல்லாரும் அதுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் ஐயா, என் பேர் உமா. எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. கண்டிப்பாம்மா. பெண்கள் திருமணத்துக்கு முன், திருமணத்திற்கு பின். சரி. நம்ம பொட்டு வைக்கிறோம் இல்லையா, இது வந்து திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உச்சி பொட்டு, தாலி, மெட்டி, இதுதான் எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து அணிஞ்சுக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பூ பொட்டெல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்கோம். சரி. இப்போ இதில் வந்து திருமணமான பெண்கள் பொட்டு வைக்காம இருந்தா அதை ஏன் தவறா சொல்றாங்க? பொட்டு வைக்காம யார் இருக்கிறாங்க? இல்லைங்கய்யா, இப்போ நானே வந்து இந்த ஆடைகள் போடும்போது, ஜீன்ஸ் அந்த மாதிரி போடும்போது பொட்டு இல்லாமல் உச்சி பொட்டு மட்டும் வச்சுக்கேன். அது ஏன் உச்சி பொட்டு வைக்கிறீங்க? அது கணவருக்காக கொடுக்குற அங்கீகாரமா? இது எதை சம்பந்தப்பட்டது? இது மன சம்பந்தப்பட்டது. ஆமாம். இப்போ கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின், கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு தாலி ஏறி போச்சு. இந்த தாலின்றது என்ன, எதுக்காக அந்த மாறு வரைக்கும் அது தொங்குது, அதுக்கு விட நீட்டாக போட்டால் என்ன, இல்லை கம்மியாக கட்டினா கழுத்தில் டாலர் மாதிரி அப்படின்னா, இந்த மனம்ன்றது இந்த இருதயத்தில் இங்கே இருக்குது. இருதயம் இந்த தாலி இங்கே ஒராவும் போது பெண்களுக்கு நாம் திருமணமானவன், கணவனுக்கு கட்டுப்பட்டவன், உலகத்தை நம்ம ஒரு தாய் அப்படின்ற நினைவு வர்றதுக்காகவே அந்த தாலியை இந்த இருதயம் வரைக்கும் தொங்க விடுறது. அதே நேரத்தில் நெத்தி பொட்டுன்றது எப்படிப்பட்டது? இப்போ நாகரீக காலம், இது கலராக பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொட்டு இல்லை, நெத்தி பொட்டுன்றது ஒரு சுழுமுனை, ஒரு கண் இருக்குது அங்கே. இந்த புறக்கண் 2 இருக்குது, அகக்கண் மணக்கண் ஒன்று நெத்தியில் இருக்குது. நீ மேலே பொட்டிறிய இடிலியா அது கவலையே கிடையாது, அது தேவையும் கிடையாது. ஆனால் அந்த நெத்தியில் பொட்டு வைக்கணும். எப்படிப்பட்ட பொட்டு வைக்கணும்? கலராக பொட்டு இட்டு நீ என்ன புடவை கட்டுற அதுக்கு பொட்டு, என்ன ஜாக்கெட்டு போடுறிய அதுக்கு பொட்டு இடுறதில்லை, குங்க பொட்டு. அந்த குங்க பொட்டை இட்டு உன்னுடைய உணர்வு அந்த கண்ணுக்கு உருவாக்குற, அங்கே தான் அறிவு இருக்குது, அங்கே தான் மனம் இருக்குது. அதை உருவாக்குறதுக்கு தான் அந்த பொட்டு. இந்த பொட்டு வந்து அழகுக்கு வைக்கப்பட்டது. எப்போ? இந்த இதில் வைக்கிற பொட்டு, தலையில் வைக்கிற பொட்டு முன்காலத்திலலாம் கிடையாது, ஒரே ஒரு பொட்டு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி முன்காலத்திலாம் மெட்டி ஒரே ஒரு காலில் புருஷன் போட்ட மெட்டி அதே மாற்றி மாற்றி போட்டுன்னு வருவாங்க. இன்னைக்கு 5 விரலில் மெட்டி போடுறாங்களே, இது எப்படி நியாயமாகும்? ஒரு கணவன் ஒரு மெட்டி போட்டான், அந்த மெட்டியை வாழ்நாள் ஃபுல்லாக கணவன் இருக்கிற வரைக்கும் அந்த மெட்டியை உபயோகப்படுத்துகிறான். 3 விரலில் டிசைன் பண்ணுற மாதிரி போட்டுக்கினா அது எப்படி முறையாகும்? அது எந்த விதத்தில் முறை? இது எது விரும்புது? மனம் விரும்புது. இந்த மனத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பெண்கள் பயணம் பண்ணுறாங்க. ஆனால் நீ எந்த மாதிரி ஆனாலும் பயணம் பண்ணு, உன்னுடைய உணர்வை இங்கே தவிர்க்காது. அது முக்கியம் உன் வாழ்க்கைக்கு. கணவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத பொட்டு வச்சு சொன்னா நீ சுமங்கலியா வாழறன்னு அடையாளம் காட்டுறதுக்கு தான் அந்த பொட்டு. பொட்டை எடுத்துட்டா சுமங்கலி இல்லை அமங்கலியா இருக்கிறா அந்த அடையாளம் மக்கள் பார்க்கறதுக்கு தான் இந்த பொட்டு. ஆனால் உன்னுடைய கைவரல் இந்த இடத்துல பட்டுக்குன்னே இருக்கணும், அங்கே ஒரு உணர்வு தூண்டிக்கினே இருக்கணும். அதுதான் உன் உயிர். அந்த உயிரை நீ சொன்னா தொடமாட்டே, அதனால பொட்டை வச்சு காட்டினான், விபதியை பூசி காட்டினான், கிருஷ்ணன் வச்சு காட்டினான். இது எல்லாம் அதுக்கு அடையாளம் தான். அடுத்த கேள்வியா, மற்றவர்களிடத்தில் அன்பும் பண்பும் மிக்க சில கணவர்கள் தன் மனைவியிடம் மட்டும் வெறுப்பை காட்டுறாங்க, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இது விருப்பமுள்ள கணவர், விருப்பமற்ற கணவர் 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணை மணக்கும் போது இவன் ரொம்ப மயங்கி கல்யாணம் பண்ணிப்பான். அப்போது அவள் எதை சொன்னாலும் அடிமை மாதிரி மயங்கி போய் கிடப்பான். விருப்பமற்று தாய் விருப்பத்துக்கு, தகப்பனுடைய விருப்பத்துக்கு விருப்பப்பட்டு விருப்பம் இல்லாத அந்த திருமணம் நடந்துடும். அதனால் அவனுக்கு மனசுக்குள்ளே அவன் மேலே ஆசை உண்டு, இல்லாமல் அவன் மனைவியாக வாழவே முடியாது அவகிட்ட. ஆனால் அதை வெளியே காட்டிக்காம மேலே வந்து ஒரு வெறுப்பு காட்டுற மாதிரி என்ன நீ வெறுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறது. அது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சாமியாருங்கள்லாம் பெரிய கொண்டை போட்டு இங்கே வச்சு நிற்பாங்க, தாடி விட்டுக்குன்னு இருப்பாங்க, கொட்டைங்க போட்டு நிற்பாங்க. இது சாமிக்கு ஏதாவது இது உகந்ததா? இந்த கொண்டைக்கும் இந்த கொட்டைக்கும் இந்த தாடிக்கும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. சரி, ஒன்றுமே கடவுளுக்கு சம்பந்தம் இல்லாத பொருளை ஏன் இதை போட்டுக்கணும் அப்படின்னா, இவனுக்கு உலகத்து மேலே ஆசை இல்லை, ஆனால் உலகத்து மக்கள் இவன் மேலே ஆசைப்படக்கூடாது. இவன் வந்து அலங்கோலமாக இருந்தால் அடுத்தவன் ஆசைப்பட மாட்டான்.
அதுக்காக தன்னையே தான் அலங்கோலப்படுத்திக்கணும். இவன் அழகா இருந்தான்னா அடுத்தவன் ஆசைப்படுவான், இவனுக்கு ஆசை இல்லை இருந்தாலும் அடுத்தவன் ஆசைப்படுவான். அதனால தன்னையே தலாம் அலங்கோலம் பண்ணிக்கணும். அதனால அந்த மாதிரி இந்த மனைவி அன்பு இல்லாத மனைவி கிட்ட இவன் அன்பு செலுத்தினா இவன் எங்க நம்மளை பிடிச்சிடுவாளோ அப்படின்ற இதுல வெறுப்பை உண்டாக்கிக்கினே இருப்பான். ஆனால் எப்பவுமே ஒன்று சொல்றேன், ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த கணவன், ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த பெண்ணு மனைவியாக இருக்கிறவோ இன்னைக்கு வெறுப்பாக இருக்கலாம், நாளைக்கு ரொம்ப அன்போடு வாழ்வீங்க. அதை பின்பற்றினீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிங்க சுபிட்சமாக வரும். ஆனால் நீங்கள் ஒருத்தரை பகையை உண்டாக்கினீங்கன்னா உங்கள் குழந்தைகிட்ட வேற்றுமை உண்டாயிடும். அந்த வேற்றுமைக்கு காரணமாக நீங்கள் இருந்துடாதீங்க. சொல்லுமா. சரிங்க, அடுத்த கேள்வி கேட்குறேன். பயம் மனிதனுக்கு வேண்டுமா? எண்ணங்கள் தாம்மா பயத்துக்கு அடிப்படை. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கூட அவர் நிருபர் கேட்டதுக்கு கூட சொன்னேன். நான் ஒரு தனிமையில் ஒரு நாய் எங்கேயோ ஒரு ஊடு வாசல் எதுவும் இல்லை, ஜன நடமாட்டம் இல்லாத இடத்துல படுத்தும் கிடக்குது. ஒரு 10 கோடி ரூபாய் போட்டு ஒரு வீட்டை அழகாக இவன் எப்படிலாம் நினச்சானோ அப்படிலாம் கட்டியிருக்கிறான். அந்த 10 கோடி போட்டு கட்டின பாதுகாப்பான வீட்லேயே இவன் ஒண்டியாக படுக்க மாட்டான். ஒரு நாயானா அங்கே இருந்தால் தான் படுக்கிறான். இதுக்கு என்ன காரணம்? எண்ணம். இது வருமா அது வருமா, இது நன்றுமா அது நன்றுமான்னு எண்ணங்களை உருவாக்க பயம் உருவாகினே இருக்கும். எண்ணங்களை தவிர்த்தான்னா என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, என் வாழ்க்கையை யாரும் தடுக்க முடியாது, என் பயணத்தை யாரும் நிற்க முடியாது அப்படின்னு அவன் பயணம் பண்ணும்போது அந்த பயத்திலிருந்து வெளிப்பட்டு போகிறான். அந்த நாய் அங்கே தனித்து படுத்தும் கிடக்குது, அதுக்கு பயம் இல்லை, எது வரப்போகுது எது கிடைக்க போகுது எது பிடுங்க போகுதுன்னு தெரியாது. அதுக்கு அந்த எண்ணம் இல்லாதால் அது படுத்துங்குது. 1000 எண்ணங்களை உருவாக்கின்னு படுத்துக்கின்னு யோசித்துக்கினே இருக்க பயம் உருவாகினே இருக்கும். பயம்ன்றது உருவாக்கப்படுறது. இப்போ குழந்தைகள் பிறக்குது. சரிம்மா. குழந்தைகளை இப்போ பெற்ற தாய் தான் முதல்ல குழந்தைய பார்த்தா திடீர்னு விழுந்தா கூட பதறது. கணவர் உடனே பதறிடுவாங்க. சரி, ஐயோ குழந்தை விழுந்துச்சு. அது சரியா தவறா? குழந்தைங்க அதை பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? அதான் சொன்னேன், எண்ணங்கள். இப்போ உனக்கு எண்ணம் இல்லை, குழந்தை விழுந்தது எழுந்துக்கு போகுது, இல்லைன்னா எழுந்திருப்பா அப்படின்னுறேன். ஆனால் அவருக்கு எண்ணங்கள் உருவாகி போச்சு. ஐயோ இந்த குழந்தை விழுந்தது, கால் அடிப்பட்டுமா கை அடிப்பட்டுமா தலை அடிப்பட்டுமான்ற எண்ணம். இந்த எண்ணம் தாம்மா பயத்துக்கு அடிப்படும். அந்த எண்ணத்தை தவிர்த்துட்டால் அந்த பயம் நீங்கி போச்சு. தனக்கே நல்லா இருக்கும். இப்போ ஒரு குழந்தை விழுந்து போச்சு, ஒரு வரல ஏதோ நச்சுங்கி போச்சு, நீ ஒரு வேலைக்கு போயிட்ட, உன்னுடைய பயம் வேலை மேலே இருக்காது, அந்த குழந்தை மேலே தான் இருக்கும். இதுதான் பெத்த மனசு. ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த எண்ணமே இருக்காது. அப்போ அந்த பயம் இல்லை, குழந்தை கை நச்சுங்கச்சு எடுத்து பண்ணாங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்கன்ற பயத்தை நீக்கிக்கின்னா நீ நிம்மதியாக வேலை செய்வேன். அப்போ அந்த பயத்தை நீக்கும். முதல்ல எங்கே போனாலும் பயம் வரக்கூடாது. வாழ்க்கையில் பயம் இருக்கணும். எப்போ வாழணும் எப்படி வாழணுன்ற பயம் இருக்கணுமே தவிர எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. பயந்தீங்கன்னா வாழ்க்கையே பயமாக போயிடும். பாம்பு ஒன்று போச்சுன்னா கூட அது பாம்பு, அது கடிக்கும், நம்ம செத்துருவோன்னு குழந்தைக்கு தெரியாது. ஓடி போய் ஏதோ ஒரு ஜீவன் ஓடுது, அதை ஓடி பிடிக்கலான்ற எண்ணம். ஆனால் பெற்றவங்களுக்கு அப்படி இல்லை. இதெல்லாம் தாண்டி வந்தவங்க அவங்களுக்கு ஐயோ குழந்தைக்குன்னா இது எப்படி உருவாகுது? அளவு மீறி அந்த குழந்தைகள் மேலே அன்பு செலுத்தும் போது இந்த பயம் கூட கலந்து வருது. எப்பவுமே நான் போன வீடியோவில் கூட சொன்னேன், நான் உங்களுடைய கடமைகளை செய்யுங்க, ஆனால் அது இப்படிலாம் வளர்த்தா அது நம்மளை காப்பாற்றணும்னு நினச்சி வளர்க்காதீங்க. வளர்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்ணீரில் மதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்கிறேன்னா உங்கள் கடமை, நீங்கள் உங்கள் குழந்தை நீங்கள் பெற்றீங்க, அடுத்த ஒன்றா சோறு போடுவோம் எல்லாம் செய்யணும். ஆனால் வளர்ந்தாச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணிப்போம், நான் என் புருஷன் வாழ்ந்து அந்த எண்ணத்தை இளமையிலேருந்து உருவாக்குனீங்கன்னா பின்னாடி தள்ளாட்டம் வராது. ஆனால் என் பிள்ளைய நான் காப்பாற்றுறேன், என் பொண்ணை காப்பாற்றுறேன், என்ன பின்னாடி என்ன அதுங்க காப்பாற்றணும்னு நினச்சிட்டீங்கன்னா துக்கம் தான் மிஞ்சும். அந்த எண்ணத்தை வளர்த்துக்காதீங்க.